நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ராந்தேவு, நண்பர்கள் எல்லாரும் அடிக்கடி கூடக்கூடிய இடத்தை, ஒன்று சேர்கிற இடத்தை ராந்தேவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இந்த ராந்தேவுவா பயன்படுத்துவது பெரும்பாலான நேரத்தில் ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். முகம் தெரியலை அப்படின்னாலும் கூட இன்றைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இது போன்ற இந்த சமூக வலைத்தளங்களில் தான். இதில் அந்த காலத்து பெண் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சாட்டிங் வழியாகவே நிறைய நண்பர்கள் கிடைப்பது உண்டு. குறிப்பாக எதிர்பாலின நண்பர்கள் இந்த நட்பு வட்டாரத்துக்குள்ள இணையத்தின் மூலமாக விரைவாக வருகிறார்கள். சமீபத்தில் நம்முடைய ஆஃபீஸ்க்கு டேவிட் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் தனக்கு இன்டர்நெட் மூலமாக சாட்டிங் வழியாக ஒரு தோழி கிடைத்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய கதையை சொன்னார். ஆனால் அந்த நட்பு எதனால் உருவாச்சு, அந்த நட்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அவர் விலாவாரியாக சொல்ல ஆரம்பித்தப்போ இப்படியெல்லாம் கூட நடக்குதா அப்படிங்கிற ஆச்சரியம் நமக்கு தானாக வந்தது. திருச்சி ராம்நகரை சேர்ந்தவர் டேவிட். திருமணம் ஆகி 2 குழந்தைகளுக்கு தந்தையான டேவிட்டுக்கு சென்னையில் வேலை கிடைச்சிருக்கு. மனைவி குழந்தைங்களை எல்லாம் திருச்சியிலேயே தங்க வச்சுட்டு டேவிட் மட்டும் சென்னைக்கு வந்து தனியாக தங்கியிருக்காரு. தினமும் ஆஃபீஸ்க்கு போகிறது, ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுன்னு ஒரு ரொட்டீன் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு டேவிட். அப்பப்போ மனைவியோட ஃபோனில் பேசுகிற டேவிட் மற்ற நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸோட இன்டர்நெட்டில் சாட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு நாள் டேவிட் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அனிதாங்கிற பெண் அறிமுகம் ஆகியிருக்காங்க. ஒரு நாள் நான் இன்டர்நெட்டில் என் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துருந்துச்சு. அவளை நான் அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. எனக்கு அறிமுகமான ஆள் மாதிரியே தெரியல. நான் உடனே அவளோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தேன். அதில் பெருசாக எந்த டீட்டெயிலும் இல்லை. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே, அவன் ஃபேஸை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் அக்செப்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு அடுத்தடுத்து அவளும் ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அப்படி அடுத்தடுத்து மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. உடனே நானும் சேட் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப நேரம் அப்படி பேசிகிட்டே இருந்தோம். அவள் என்னமோ எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சேட் பண்ணான். அன்னைக்கு ஃபுல்லாக அவளோட சேட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு நேரம் போனதே தெரியல. ஆஃபீஸில் இருக்கும்போதும் வீட்டில் இருக்கும்போதும் டேவிட் கூட அடிக்கடி அனிதா சாட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அனிதா கூட சாட் பண்ணுறத ரொம்பவே விரும்பி இருக்காரு டேவிட். இந்த சமயத்தில் தான் ஒரு நாள் திடீர்னு டேவிட்டுக்கு அனிதா கால் பண்ணியிருக்காங்க. அனிதாவை ஃபோட்டோவில் பார்த்ததுமே விரும்பின டேவிட் அவங்களோட குரலை கேட்டதும் ஆனந்தமாயிருக்காரு. அதுக்கப்புறம் டேவிட்டும் அனிதாவும் தினமும் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடிக்கடி இரவு நேரங்களில் கால் பண்ணுற அனிதாவோட பேச்சில் டேவிட் மயங்கி இருக்காரு. அனிதாவை டேவிட் ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. மேக்ஸிமம் ஒரு நைட்டு 10-10:30 ஆகிட்டுனா அவள் கால் எதிர்பார்க்கலாம். எப்போவும் நைட்டு கால் பண்ணுவாள். பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாள். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிடுவா. சில நேரங்களில் நக்கல் ஒரு எல்லை மீறி கூட போனது உண்டு. அப்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத கூட நான் மறந்து அவள்கிட்ட பேசணுன்னா பார்த்தீங்களா. ஆனால் அப்போ அந்த டைமிங்கில் தான் வந்து அவளை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு. அனிதாவோட ஏற்பட்ட நட்பால் டேவிட் நிறையவே மாறி போயிருக்காரு. தன் குடும்பத்தையே மறந்திருக்காரு. டேவிட் பற்றின பர்சனல் விஷயங்களை அனிதா கேட்க தன்னோட படிப்பு, அட்ரஸ், வயசுன்னு எல்லாத்தையும் அனிதா கிட்ட சொல்லியிருக்காரு டேவிட். அனிதாவும் டேவிட்டை விரும்புறது போலவே பேசியிருக்காங்க. மனைவியை விட்டு பிரிஞ்சு வேலைக்காக நகரத்தில் தனியாக தங்கியிருந்த டேவிட்டுக்கு இன்டர்நெட் வழியாக கிடைத்த இந்த பெண் நட்பு ஆறுதலாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அழகான குரல்ல அந்த பொண்ணு ஃபோன்லையும் பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க நட்பு அப்படியே இன்டர்நெட் வழியாகவும் ஃபோன் வழியாகவும் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்க விரைவில் அந்த பெண்ணை சந்திக்கலாம் அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார் டேவிட். பட் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் அவரை அதிர வச்சிச்சு. அனிதாவை எப்போ சந்திக்க போறோன்னு டேவிட் கனவுல இருந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் ஒரு நாள்
அவரோட வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. பேங்க் கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரதா அவங்க சொல்லவும் டேவிட் பதட்டமாயிருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னால டேவிட் கட்டாமலேயே விட்ட கிரெடிட் கார்டு பாக்கியை வசூலிக்க வந்ததா அவங்க சொல்ல டேவிட் மேலும் பதட்டம் அடைஞ்சிருக்காரு. ஏதேதோ பொய் சொல்லி அந்த சமயத்துல அவங்கள சமாளிச்சு அனுப்பி வச்ச டேவிட் ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னால நடந்த சம்பவம் அவருக்கு மறுபடியும் நினைவுக்கு வந்திருக்கு. படித்து முடிச்ச உடனே எனக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிது. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லாம் தங்கியிருந்தேன். நல்ல காசு, நல்ல சம்பளம், ஃப்ரெண்ட்ஸோட செம ஜாலியாக இருந்தேன். அப்போது எனக்கு பேங்க்லேருந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க. அதை வச்சு தேய்க்கிறது, எங்கே போனாலும் அதை வச்சே பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டில் எனக்கு அது என்ன அப்படிங்கிறது அவ்வளோ எனக்கு புரிபடலை. பட்டு ஒரு மொத்தமாக செலவு பண்ணிட்டு கார்டை தூக்கி வச்சிடுறப்ப எனக்கு அது எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. செலவு பண்ணும்போது ஒன்றுமே தெரில. பட் ஃபஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சிது. முதல் மாத பில்லே 75,000க்கு மேலே வர எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் டேவிட் திகைச்சு போயிருக்காரு. பேங்க்ல இருந்து ஃபோன் வர முதல்ல சமாளித்து பார்த்துருக்காரு. ஆனால் நேர்லேயே ஆட்கள் வர வேற வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதா சொல்லியிருக்காரு டேவிட். ஆனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட முடியாமல் அவருக்கு வேற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. வாங்கின அமௌண்ட் ரொம்ப பெருசு என்னை பொறுத்தவரையிலும். சரி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அந்த டயத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு சின்ன பிரச்சனையில் என் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. சரி எப்படியா வேறு ஏதாவது வேலையை தேடி இது பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கப்போ அந்த சம்பளத்தில் அதே மாதிரி ஒரு போஸ்டிங் எனக்கு கிடைக்காம போச்சு. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி தான் பார்த்தேன் எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் ஒன்றுக்கும் வழியில் அப்படிங்கிற பட்சத்தில் உடனே ஊருக்கு கிளம்பிட்டேன். ஊருக்கு கிளம்பும்போது மனசு ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் அங்கே இருந்த பழைய கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் அப்படியே மாற்றிட்டேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பேங்க்லேருந்து எந்த ஒரு காலம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. சரி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் நினச்சேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சில வருஷங்களுக்கு முன்னால நடந்த பிரச்சனை திரும்பவும் உருவாக டேவிட் ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காரு. எப்படி பணத்தை கட்டுறதுன்னு தெரியாம மறுபடியும் சோர்ந்து போயிருக்காரு. இவ்வளவு நாளைக்கு பிறகு பேங்க்ல இருந்து தன்னை எப்படி தேடி வந்தாங்கன்னு யோசிச்சு பார்த்த டேவிட்டுக்கு அவங்க தன்னை பற்றியும் தன்னோட வேலை, ஆஃபீஸ், சம்பளம்னு எல்லாத்த பற்றியும் சரியா சொன்ன விஷயங்கள் ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. ரொம்ப யோசிச்ச டேவிட்டுக்கு அனிதா பேங்க்ல வேலை செய்யறதா எப்பவோ சொன்ன விஷயம் நினைவுக்கு வந்திருக்கு. உடனே அனிதாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அப்போ அனிதா சொன்ன விஷயம் டேவிட்டை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. தான் அந்த பேங்க்ல தான் வேலை செய்யறதாவும் உங்களை பத்தின டீட்டெயிலை கலெக்ட் பண்ணதான் இவ்வளவு நாள் உங்களோட பழகினேன்னு அனிதா ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்காங்க. மேலும் இனி உங்களால் எங்கேயும் மறைய முடியாது, உங்களை பற்றின எல்லா டீட்டெயிலும் எங்ககிட்ட இருக்கு, நீங்கள் பணத்தை கட்டாமல் போக முடியாதுன்னு அனிதா சொல்ல டேவிட் அதிர்ந்து போயிருக்காரு. நான் சந்தேகப்பட்டு அவளுக்கு கால் பண்ணப்போ அவள் டோனே மாறி இருந்துச்சு. அவள் பழைய மாதிரி என்கிட்ட பேசலை. ஒரு அதிகார துணியில், அதுவும் ஒரு பேங்க் ஸ்டாஃப் மாதிரி தான் பேசினான். எனக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா பேங்கில் கட்டணும், நீங்கள் எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு என்கிட்ட டீல் பேசினாவா. எனக்கு ஒரு பக்கம் கோவம். சரி எனக்கு என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்தவா இவா தான் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே எனக்கு அடுத்து என்ன பேசணும் அப்படின்னு தோணலை. உடனே ஃபோனை கட் பண்ணேன். இப்போ பேங்க்குக்கு செலுத்த வேண்டிய பணத்தை தான் கட்ட தயாராக இருக்கிறதா சொன்ன டேவிட் ஒரு பொண்ணை வச்சு நாடகமாடி பேங்க் தாங்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை பற்றி ரொம்ப வேதனையோட பல குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போனாரு. கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒழுங்காக பணம் கட்டாதவர்கள் இப்போ எந்த அட்ரஸில் இருக்காங்க, அவங்களுடைய ப்ரெசன்ட் பொசிஷன் என்ன, எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அவங்க சம்பளம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்நெட் வழியாக இப்படி பெண்களின் மூலமாக அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டேவிட்டினுடைய குற்றச்சாட்டு.
பட் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சப்போ இது அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் உண்மையாக அப்படி செய்கிறாங்களா அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக தெரிந்து கொள்ளும் அடிப்படையில் நாம் சிலரை சந்தித்தோம். டேவிட்டோட இன்டர்நெட் மூலமா அறிமுகமானதா சொல்லப்படுற அனிதா கிட்டையும் நாம தொடர்பு கொண்டு பேசினோம். அப்படி எதுவுமே நடக்கலன்னு அனிதா உறுதியா மறுத்துட்டாங்க. கிரெடிட் கார்டு துறையை சேர்ந்த பலர்கிட்ட இந்த சம்பவம் பத்தி விசாரிச்சப்போ இது போல நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பெரும்பாலானவங்க சொல்றாங்க. ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, யாரோ ஒரு தனிநபர் அல்லது ஏதோ ஒரு ஏஜென்ட் தன்னுடைய நெருக்கடியின் காரணமாக அல்லது டார்கெட்டின் காரணமாக இப்படி சாட்டிங் மூலமா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்கலாம். பட் வங்கிகள் இது ஊக்குவிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்படி நடக்குதா இல்லையா, இது உண்மையா பொய்யாங்கிறத இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியாது. ஆனா ஐடென்டிட்டியை மறைச்சுக்கிட்டு ஒரு பெண் ஆண் போல பேசுவது அல்லது ஆண் பெண் போல பேசுவது, இப்படியான வேலைகள் இன்டர்நெட் சாட்டிங்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வின் அடிப்படையில் சமீபத்தில் பெங்களூர்ல ஒரு உயிரே பலியாகி இருக்கு. சமீபத்தில் பெங்களூர் பக்கத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில, தலையில ஒரு பாலித்தீன் கவரால கட்டப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஐடியில் பணிபுரிந்த வாலிபரின் பிணம் கிடந்தது. யார் இவ்வளவு கொடூரமா இந்த கொலையை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் போலீஸ் தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினாங்க. பெங்களூரு அருகில் இருக்கக்கூடிய பகுதி குண்டலஹள்ளி. கடந்த மாதம் 22ஆம் தேதி பொதுமக்கள், காவல்துறையினர், பத்திரிகையாளர்கள்னு அங்கங்க கூட்டமா ரொம்ப பரபரப்பா காணப்பட்டுச்சு இந்த குண்டலஹள்ளி. இங்கதான் காருக்குள்ள இறந்து போன அந்த இளைஞரோட சடலம் இருந்திருக்கு. அந்த காட்சியை முதல்ல பார்த்தவங்கள அது ஒரு கொடூரமான கொலைன்னு தான் நினைக்க வச்சது. காவல்துறையினரும் முதல்ல இதை ஒரு கொலை கேஸாக தான் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மரணம் ரொம்பவே கொடூரமாக இருந்தது. பல தடயங்களை சேகரித்த காவல்துறையினர் நிறைய விசாரணைகளும் மேற்கொண்டிருக்காங்க. கடைசியா இளைஞரோட உடலை சோதனை செஞ்ச காவல்துறையினருக்கு நிறைய வித்தியாசமான தடயம் கிடைச்சிருக்கு. அப்பதான் அது கொலை இல்லை, தற்கொலைன்னு காவல்துறையினருக்கு தெரிய வந்திருக்கு. இவ்வளவு திட்டமிட்டு தற்கொலை செஞ்சுக்க என்ன காரணம்னு விசாரிச்ச போலீஸுக்கு பல தகவல்கள் கிடைச்சிருக்கு. காருக்குள்ளேயே தற்கொலை செஞ்சுக்கிட்ட இளைஞரோட பேரு சிறிராஜ். கேரளாவை சேர்ந்த இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கடந்த 4 வருஷமா பெங்களூருல தங்கி வேலை பார்த்துக்கிட்டு வந்த சிறிராஜ் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருந்திருக்கிறாரு. ஸ்ரீராஜும் நானும் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் தங்கியிருந்தோம். ரொம்ப அமைதியான பையன், யார்கிட்டையும் அவ்வளோவா பேசவே மாட்டான். அவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு எனக்கு தெரில. வசதியாக வாழ்ந்துகிட்டு இருந்த சிறிராஜ் ஒரு பேங்க்கோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இது சம்பந்தமாக அந்த பேங்க்குக்கு அடிக்கடி மெயில் அனுப்பியிருக்காரு சிறிராஜ். சிறிராஜ் அனுப்பிய மெயிலுக்கு அங்கே டெலிமார்க்கெட்டிங்கில் வேலை பார்த்த ஜெனிஃபர் ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. இப்படியே 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் அடிக்கடி சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக சேட் பண்ண ஜெனிஃபரை சிறிராஜுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. சிறிராஜோட லேப்டாப்பை கைப்பற்றினோம். அதை பார்க்கும்போது நிறைய இமெயில் இருந்துச்சு. ஜெனிஃபருங்கிற பொண்ணுக்கு தான் அதிகமான மெயில் கொடுத்துருக்காரு. 2 பேரும் ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு அழகான பொண்ணோட ஃபோட்டோவை தன்னோட ஃபோட்டோன்னு சொல்லி ஜெனிஃபர் சிறிராஜுக்கு மெயில் அனுப்பியிருந்திருக்காங்க. ஜெனிஃபர் அனுப்பின போலியான ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்கள லவ் பண்ணியிருக்கிறாரு. ஜெனிஃபருக்கு நிறைய காதல் கவிதைகளை மெயிலில் அனுப்பியிருக்காரு. முதல்ல அதை ஜெனிஃபரும் ரசிச்சிருக்காங்க. ஜெனிஃபரை தீவிரமாக சிறிராஜ் லவ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் அடிக்கடி உன்னை பார்க்கணும், எப்போ சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. நம்ம பொய்யான ஒரு ஃபோட்டோ அனுப்பணும், அது தெரிஞ்சு போகணுன்னு ரொம்ப பயந்து போய் எனக்கு திருமணம் நிச்சயமாயிடுச்சு, நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே வெளிநாட்டுக்கு போயிடுவேன்னு சிறிராஜ்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. தான் லவ் பண்ணின பொண்ணுக்கு திருமணம்னு தெரிஞ்சதும் சிறிராஜ் அதிர்ந்து போயிருக்காரு. மனம் வெறுத்து போய் ஜெனிஃபருக்கு நிறைய மெயில் அனுப்பியிருக்காரு. ஆனால் ஜெனிஃபர்
தான் திருமணம் செஞ்சுக்க போறதா உறுதியா சொல்ல மன வருத்தத்துல தற்கொலை செஞ்சுக்க முடிவு எடுத்திருக்கிறாரு ஸ்ரீராஜ். அன்றைக்கி ராத்திரி ஒரு 10-11 மணி இருந்திருக்கும். அவர் பெரியம்மா வீட்டில் போய் சாப்பிட போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் தற்கொலை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறோம். காலெல்லாம் நிறைய டேப் சுற்றி இருந்திருக்காரு, தலையில் நிறைய டேப் சுற்றிருக்காரு, கை ரெண்டுமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. தலையில் கவரை போட்டுக்கிட்டு தன்னோட காருக்குள்ளேயே சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி தான் அவர் இறந்து போயிருக்காரு. சின்ன வயசுலேயே நல்ல வேலையில் இருந்துக்கிட்டு நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீராஜ் நேரில் பார்க்காத ஒரு பெண்ணுக்காக தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் அந்த பகுதியையும் ஸ்ரீராஜோட குடும்பத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. பொய்யான ஒரு ஃபோட்டோவை தன்னோட ஃபோட்டோன்னு சொல்லி ஏமாத்தின ஜெனிஃபர் மேலே வழக்கு பதிவு செஞ்ச பெங்களூரு காவல்துறையினர் இப்போ அவரை கைது செஞ்சிருக்காங்க. காதல் பிரச்சனைகளால ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளுகிற போது தற்கொலைக்கு தூண்டினார் அப்படிங்கிற அடிப்படையில் 80% ஆஃப் கேசஸ்ல வழக்குகள் பதிவு செய்யப்படுவது கிடையாது. ஆனா ஸ்ரீராஜுடைய கேஸை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட பெண்ணை தற்கொலைக்கு தூண்டினாருங்கிற அடிப்படையில் கைது செஞ்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண் தன்னுடைய உண்மையான முகத்தை மறைத்து, அதாவது ஐடென்டிட்டியை மறைச்சு ஸ்ரீராஜை ஏமாத்தின ஒரு மோசடியை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கைது நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் இந்த ஐடென்டிட்டி மோசடியால ஒரு உயிர் பலியாகி இருக்கு, இன்னொரு பக்கம் இதை விளையாட்டுத்தனமாகவோ அல்லது தெரிந்தோ செய்த ஒரு பெண்ணினுடைய வாழ்வும் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. இன்டர்நெட்ல இப்படி ஐடென்டிட்டியை மறைச்சு நடக்கக்கூடிய மோசடிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒட்டி பல பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன? இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. சில மாசங்களுக்கு முன்னால சென்னை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு பெண் ஒரு புகார் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் மூலமாக எனக்கு ஒரு நண்பராக கிடைத்தார். ஒரு வெளிநாட்டில் இருந்தார், ரொம்ப பணக்கார வாலிபர். அவருக்கு எனக்கு இடையில நல்ல நட்பு உருவாச்சு. அதற்கு பிறகு அது காதலாக மாறிச்சு. நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு பேச ஆரம்பித்தோம். ஃபோன்லாம் நிறைய விஷயங்கள் பேசினோம். ஸோ திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ண அந்த காலகட்டத்தில் அவர் எனக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது, கொஞ்சம் பணம் வேணும்னு சொன்னார். என்னுடைய நகையெல்லாம் கூட அடகு வச்சு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் நான் அவருக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா அவருடைய செல்ஃபோன் ஆஃப் ஆகிருக்கு. அவர் சொன்ன அட்ரஸ் தப்பு, அவர் சொன்ன தகவல்கள்லாம் பொய் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் எனக்கிட்ட இன்டர்நெட் வழியாக காட்டின அந்த புகைப்படமும் கூட பொய்யாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆன ஒரு வாரத்தில் வேலூரில் இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சு. இது மாதிரி தமிழகம் முழுவதும் இன்டர்நெட் வழியாக ஐடென்டிட்டியை மறைச்சு மோசடி செய்யக்கூடிய, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாகியிருக்கு. பட் இந்த கம்ப்ளைண்ட்ஸே பாதிக்கப்பட்டவர்கள் 10% பேர் கொடுத்தது தான், மீதி 90% பேர் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்டர்நெட் வழியாக இப்படி நடக்கக்கூடிய மோசடியின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யூகிக்கலாம். இன்டர்நெட்டை பயன்படுத்துறது ரொம்ப எளிதாக போயிட்டதால சோஷியல் நெட்வொர்க்குகளை பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கையும் இப்போ அதிகரிச்சிருக்கு. அதே போல இதன் மூலம் நடைபெறும் மோசடிகளும் பெருகி இருப்பதா பலர் குற்றம் சாட்டுறாங்க. இது போன்ற சமூக வலைத்தளங்களில் நடைபெறக்கூடிய மோசடிகள் பற்றி இளைஞர்கள் சிலர்கிட்ட கேட்டப்போ பல வகைகளில் ஏமாத்துறவங்க இருக்கிறதா இளைஞர்கள் சொன்னாங்க. ஒரு நாள் அப்படி தான் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துருந்துச்சு. ரெக்வஸ்ட் பார்க்கும்போது ஒரு பொண்ணு என்னெல்லாம் இது பண்ணியிருக்குமோ அப்படியே இருந்தது. ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னே சரி அந்த பொண்ணு அழகாக இருக்கே அப்படின்ட்டு நானும் நம்பி அக்செப்ட் கொடுத்துட்டேன். நாள் போக போக அந்த பொண்ணும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டானோம். அடிக்கடி மெசேஜ், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ தான் வேணும் எனக்கு, நான் எல்லாம் செத்துருவேன் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப மண்டை குடைச்சலாக இருந்துச்சு. உடனே சரி நம்ம இவ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அவளோட பர்சனலாக டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது பொண்ணே இல்லை, பையன். இத்தனை நாளாக பையன் தான் என் கூட பொண்ணு மாதிரி சேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பெண்களின் புகைப்படத்தோடையும் பெயரோடையும் வரக்கூடிய பல ஆண்கள் இளைஞர்களோட பழகி காதலிப்பது போல ஏமாத்துறதா சொல்லப்படுது. சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய நிறைய புகைப்படங்கள் போலியானவைன்னு சொல்ற இளைஞர்கள் தங்களை பற்றி தவறான பொய்யான தகவலோட சிலர் வருவதாகவும் சொல்றாங்க. இது போன்ற ஏமாத்து பேர்வழிகள் கிட்ட பொழுதுபோக்குக்காக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற பலர் எளிதாக ஏமாந்து போகிறது வேதனைக்குரியது. எந்த ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டுக்குள்ளேயும் புதிதாக ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ நீங்கள் உங்கள் ப்ரைவசியை எப்படி பாதுகாத்துக்கணும், இதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, எவ்வளவு கவனமாக இருக்கணும், இப்படியான பல தகவல்கள் அதில் சொல்லப்படுது.
ஆனால் பெரும்பாலானவர்கள் நாம் அதை பார்க்குறதே கிடையாது. கடைசியில் ஐ அக்ரின்னு இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். அப்புறம் நண்பர்கள் கிடைக்கிற போது பழக்க வழக்கம், பெண் தோழிகள், ஆண் தோழர்கள் இப்படிலாம் கிடைக்கிறப்போ ஒரு அளவுக்கு மேலே பர்சனலாக பேச ஆரம்பித்த பிறகு பர்சனல் டேட்டாஸை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பட் இப்படி விளையாட்டுத்தனமாகவோ அல்லது சபலபுத்தியாலோ அல்லது பேராசையாலோ பர்சனல் டேட்டாஸை ஒருத்தர் கொடுக்குறப்போ, அதுவும் முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுக்குறப்போ அது எவ்வளோ பெரிய ஆபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் உதாரணங்களாக நிற்கின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.